என் அன்பு தங்கமே, இந்த வராகி காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் இங்கு நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன் தெரியுமா? இந்த தேதி யார் கண்களில் படுகின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று தானாகவே அவர்களின் வீட்டு கதவை தட்டும். அப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலியாக என் பிள்ளை நீ இருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. இன்று நீ கண்ட இந்த வராகி உனக்கு தரப்போகின்ற இந்த வாக்கிலிருந்து இந்த தேதி உன் கண்களில் பட்டதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகின்றது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் பிள்ளையே, உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே உனதாக்கி கொடுக்கின்ற இந்த தாயானவள் இப்பொழுது இந்த நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நடக்கப் போகின்ற பேரதிசயங்கள் எல்லாம் என்னவென்பதனையும் உனக்கு தெளிவுபடுத்தப் போகின்றேன். எதற்காக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் சூழ்ந்து வந்தது என்று நினைத்து நினைத்து வருத்தப்பட்டாய் அல்லவா? எல்லா கஷ்டங்களுக்கும் காரணமாக இருந்த விஷயம் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருந்து விலகிச் சென்று விட்டது. இனிமேல் உனக்கான முழுமையான சந்தோஷங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும், என்ன கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அது மட்டும்தான் இனி உன் கைகளை வந்து சேரப்போகின்றது. நான் சொன்ன இந்த தேதி பேரதிர்ஷ்டத்தை தரப்போகின்ற தேதி. அவ்வளவு எளிதில் யார் கண்களுக்கும் பட்டு விடாது. முக்கியமாக யாருக்கு அன்றைய நாளில் நல்லது நடக்காதோ, யாருக்கு அந்த நாளில் அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருக்காதோ அவர்கள் தெரிந்தும் கூட அன்று தேதியை கூட கிழித்து பார்த்து விட மாட்டார்கள். நல்லது நடக்கக்கூடியவர்கள் அன்று அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் இந்த எண்ணை அவர்கள் பார்த்து விடுவார்கள். என் பிள்ளையே, அதிர்ஷ்ட எண்கள் கண்களில் படும் பொழுது அதிலிருந்து ஏதாவது ஒரு நல்லது உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்வாய். சில நேரங்களில் ஒரே நேரத்தில் அல்லது ஒரே நாளில் அதிர்ஷ்ட எண்களை தொடர்ந்து நீ கண்டு கொண்டிருப்பாய். எப்படி தெரியுமா? என் பிள்ளை, நீ ஓரிடத்தில் 111 என்ற எண்ணை எதேச்சையாக பார்த்து விட்டாய் என்று வைத்து கொள்வோம். சிறிது நேரம் கழித்து வேறொரு இடத்தை நோக்கி செல்கின்றாய். அங்கு எதேச்சையாக 222 என்ற எண்ணை பார்க்கின்றாய். சற்று நேரத்திலேயே நீ வேறு எங்காவது 333 என்ற எண்ணை பார்க்கின்றாய் என்றால் இப்படி பார்க்கும் பொழுது அந்த எண்கள் பேரதிசயத்தை உனக்கு உணர்த்துகிறது என்று அர்த்தம். அதுபோலத்தான் இன்று இந்த வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணானது 10 10 20 24. என் பிள்ளையே, இந்த 10 10 20 என்ற எண்ணை தொடர்ச்சியாக காண்கின்ற பாக்கியம் கிடைக்கின்றதல்லவா? அதுதான் உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறது என்று அர்த்தம். அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்ட செய்தியை உணர்த்தப் போகிறது என்று அர்த்தம். உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை தெளிவாக உணர்த்தி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் உனக்கு நினைவுபடுத்தப் போகிறது என்று அர்த்தம். இந்த காலகட்டத்தில் என் பிள்ளையினால் எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளையும் சட்டென்று உடனடியாக பெற்றுவிட முடியாது. ஆனால் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது அது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பேரானந்தத்தை நடத்தி கொடுக்கும். சரி, இந்த எண்ணுக்காக மட்டும்தான் அம்மா இந்த தேதியை நமக்கு காண்பித்திருக்கிறாளா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. இந்த தேதியானது வளர்பிறை அஷ்டமியினுடைய நாள். இந்த நாளில் என் பிள்ளை, நீ பல நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் செய்ததற்கான பலன்களை பெறப்போகின்றாய். நாம் எங்கே நல்ல காரியம் செய்தோம்,
நாம் தான் நம்முடைய காரியங்களையே சரிவர செய்ய முடியாமல் தவிக்கின்றோமே. அப்படி இருக்கும் பொழுது வேறு என்ன காரியத்தை நாம் செய்துவிட்டோம் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக என் குழந்தையே, நீ செய்த நல்லது உனக்கே தெரியாமல் நடந்தது. இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ நடத்திய பல நல்ல விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பல நல்லதை எல்லாம் என் பிள்ளை நீ விட்டு விட்டாய். ஏனென்றால் எது உனக்கு எப்பொழுது நடக்கின்றது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள முடியாமையால் அதை நீ விட்டு விட்டாய். இதற்கு மேலும் இப்படியெல்லாம் எதுவும் நடந்துவிடக்கூடாது. இதற்கு மேலும் எந்த ஒரு சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக மாறிவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உன் வசமாக மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, வளர்பிறை அஷ்டமி நாளில் நீ பைரவரை வழிபட வேண்டும். தேய்பிறை அஷ்டமியில் அவரை வழிபட்டிருந்தால், வேண்டுதல்களை வைத்திருந்தால் நிச்சயமாக வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடுகள் செய்ய வேண்டாம். என் பிள்ளையே, அஷ்டமி திதியானது அத்தனை சக்தி வாய்ந்தது. அதில் நீ ஒரு முறை வேண்டுதல் வைத்தாலே போதும். மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது பலன்கள் குறையுமே தவிர அதிகரிக்காது. அதனால் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் நினைத்த விஷயங்களை எல்லாம் அடைய இந்த தேதி உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதற்காகத்தான் அம்மா இந்த நேரம் இந்த தேதியை இந்த எண்ணாக மாற்றி உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றேன். என் பிள்ளையே, மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நீ பெரிதாக அடையப் போகின்றாய். இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். நான் நினைத்துவிட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் நான் நடத்தி கொடுப்பேன். இந்த வராகி உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அற்புதங்கள் எல்லாம் இந்த தேதியில் உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அதிர்ஷ்டம் எல்லோர் வாழ்க்கையிலும் சட்டென்று வந்து விடாது. ஒரு முறை வரும்பொழுது அதை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் ஒரு முறை பேரதிர்ஷ்டம் வந்துவிட்டது என்றால் அந்த அதிர்ஷ்டத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். நல்லதை நடத்தினால் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். வாழ்க்கை பல நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாக உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும். இதை புரிந்து கொண்டால் உனக்கு வாழ்க்கை எந்நாளும் சிறக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். தாயானவளினுடைய அன்பு உனக்கு எப்படி கிடைத்திருக்கிறது என்று பார்த்தாயா? இது போன்ற ஒரு எண்ணை கண்டால் கூட உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல திருப்பம் நடக்கும் என்று தெரிந்து கொண்ட பிறகு அதை நான் விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன். உன்னிடத்தில் அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வரை அம்மா நான் ஓய்ந்து போக மாட்டேன். இந்த தாயானவள் உனக்கு அதனை சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன்னோடு இருந்து அத்தனை மாற்றங்களையும் நான் செய்து தருவேன். இத்தனை காலம் இந்த வாழ்க்கை தந்தது எல்லாம் எதற்காக என்பதனை யோசித்து யோசித்து உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொண்டாய் அல்லவா? இனிமேலாவது உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதற்கானது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற விஷயங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்த பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ என் மீது நம்பிக்கை வைத்து அத்தனையும் எதிர்கொண்டாய் அல்லவா? அதுபோல இனிமேலும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள நீ தயாராக இரு. நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. நான் செய்கின்ற அத்தனை நல்லதும் இனி உன் வாழ்க்கையின் உன்னை நல்ல உயரத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நினைவில் கொள்.
நீ எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உறக்கத்திலும் மறந்து விடாதே. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.